ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இந்த வீடியோல நம்ம ஐடி கம்பெனிஸ்ல இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா ட்ரம்ப் வந்து H1B விசாஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாரு. ஒரு நியூ ஃபீ வந்து ஆட் பண்ணியிருந்தாரு. இதனால வந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ்ல நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது, குளோபலாவே நிறைய அன்சர்டனிட்டிஸ் உருவாயிருச்சு. ஸோ இது வந்து ஐடி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குமா அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம H1B விசா பத்தின அப்டேட் என்னன்னு பார்த்துருவோம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மந்த் H1B விசாவோட லேண்ட்ஸ்கேப்பே என்டையரா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஐடி செக்டர்ல இருக்கு. முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, அவர் வந்து ஒரு ஒன் டைம் $100,000 ஃபீ ஃபார் நியூ பெட்டிஷன்ஸ், புதுசா H1B விசா அப்ளை பண்ற நியூ பெட்டிஷன்ஸ்க்கு $100,000 ஃபீ வந்து போட்டிருக்காரு. இது நம்ம இந்தியன் கரன்சில பார்க்கணும்னா 88 lakhs கிட்ட வரும். செப்டம்பர் 21, 2025 இது வந்து எஃபெக்டிவா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. யூஎஸ்ல ஆன்சைட் எம்ப்ளாயிஸ்லாம் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து H1B விசாவை இயர்லி ரெனியூவல் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ அது ஒரு ஒன் டைம் $100,000 ஃபீ கட்டணும்னு வந்து ட்ரம்ப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இதனால ஐடி கம்பெனிஸ் கண்டிப்பா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்லாம் வந்து கம்ப்ரஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க அந்த வாலட்டிலிட்டியை வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுமான்னு நம்ம போக போக பார்ப்போம். இந்த H1B விசா சேஞ்ச் கொண்டு வந்ததுலேருந்து நம்ம ஐடி கம்பெனிஸ்க்கு என்ன ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ட்ராப் நீங்க ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஐடி ஸ்டாக் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ இவங்கலாம் வந்து இன்னைக்கு 3 to 4% கிட்ட ட்ராப் ஆகி நீங்க பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது வந்து மார்ஜின் ப்ரெஷர், அதாவது இந்த இன்க்ரீஸ்ட் காஸ்ட் இருக்குல்ல, புதுசா ஆன்சைட்டுக்கு அனுப்ப வேண்டிய எம்ப்ளாயிஸ்க்கு இவங்க அப்ளை பண்ண வேண்டிய H1B விசாக்கு இவங்க கட்ட வேண்டிய $100,000 வந்து ஒரு இன்க்ரீஸ்ட் காஸ்ட் தான். இந்த இன்க்ரீஸ் காஸ்ட்னால இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் கண்டிப்பா வந்து ஷ்ரிங்க் ஆக வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி எந்தெந்த ஃபர்ம்ஸ்லாம் ஹையர் நம்பர் ஆஃப் நியூ H1B விசாஸ் அப்ளை பண்ண வேண்டியிருக்கோ அவங்கலாம் வந்து இதுல கண்டிப்பா அதிகமாவே பாதிக்கப்படுவாங்க. ஆனலிஸ்ட்லாம் 4 to 13% ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியாகும்னு அந்தந்த கம்பெனிஸ்க்கு ஏற்ப அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் தான். அதாவது இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா அவங்க H1B அப்ரூவல்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல H1B விசாஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு இருக்கிற மிட் கேப் ஐடி கம்பெனிஸ் தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. லார்ஜர் ஃபர்ம்ஸ் லைக் TCS அண்ட் இன்ஃபோசிஸ் அவங்கலாம் வந்து ஆல்ரெடி நிறைய ஆன்சைட் எம்ப்ளாயிஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா நிறைய H1B விசாஸ் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அவங்களோட பாதிப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும். மிட் கேப் கம்பெனிஸ்க்கு தான் இது வந்து அதிக பாதிப்பு கொடுக்கும். இப்போ நம்ம இந்த சேஞ்ச்னால வர ஷிஃப்ட்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் டு ஆஃப் ஷோரிங், அதாவது ஆன்சைட்ல அனுப்புற எம்ப்ளாயிஸ் வந்து கண்டிப்பா வந்து கம்மியாகும். போக போக வந்து இந்தியாலேயே வந்து நிறைய வந்து லோக்கல் ஹையரிங் நடக்க வாய்ப்பு இருக்கு. முன்னாடி ஆன்சைட் ஆப்ஷன் கேட்டாலே நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி யூஎஸ்க்குலாம் வந்து நம்ம அனுப்பி பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்ட், கிரிட்டிக்கலா இர்ரிப்ளேசபிள், அதாவது இந்த பர்டிகுலர் ரோலை ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு இருக்கிற எம்ப்ளாயிஸை மட்டும்தான் அவங்க வந்து அனுப்ப வாய்ப்பு இருக்கு. யூஎஸ்லயுமே வந்து லோக்கல் ஹையரிங் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று நம்ம முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இது வந்து எக்ஸிஸ்டிங் விசாஸ்க்கு எந்த ஒரு விதமான பாதிப்புமே கிடையாது. புதுசா அப்ளை பண்றது மட்டும்தான். இதை வந்து நம்ம மைண்ட்ல கண்டிப்பா வச்சுக்கணும். எக்ஸிஸ்டிங் விசாஸ் அதே ரெனியூவல் சப்ஸ்கிரிப்ஷன் மோட்லயே தான் வந்து போயிட்டு இருக்கும். லாங் டேர்ம்ல என்னென்ன சேஞ்சஸ் வரும் நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்று வந்து பிசினஸ் மாடலே எவால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்கேருந்து போற இந்தியன் எம்ப்ளாயிஸ் அங்க நிறைய இன்னோவேட்டிவா இருக்காங்க. இந்த இந்தியன் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் உறிஞ்சி எடுக்குது, எஸ்பெஷலி யூஎஸ். அவங்கெல்லாம் வந்து இந்த H1B விசாஸ்னால அனுப்பாம இங்கே ரீடைன் பண்ணப்பட்டால் இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட் இன்னோவேஷன் கண்டிப்பா பெட்டர் ஆகும். இங்க வந்து சில டேலண்ட்ஸ்லாம் வந்து சர்ஃபேஸ் லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது எல்லாமே எப்போ முக்கியம்னா, இந்த H1B விசாஸ் வந்து ஒரு பெர்மனன்ட் சேஞ்சா மாறினா மட்டும்தான். ஆனா ட்ரம்ப் ஆல்வேஸ் ஸ்டிக் அண்ட் ஸோ டேக்கோன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அவர் வந்து இதுல இருந்து பேக் அடிச்சிட்டாருன்னா நம்மளுக்கு இந்த எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் நாய்ஸ் மட்டும்தான். அண்ட் கண்டிப்பா இந்த கம்பெனிஸ்லாம் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இதனால வந்து இந்த என்டையர் சேஞ்சே வந்து அவங்க கேன்சல் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த அன்சர்டனிட்டில இந்தியன் ஐடி செக்டார்லயும் ஐடி கம்பெனிஸ்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி ஐடியோட ஓவர்வியூ. அதாவது நிஃப்டி ஐடில 10 டாப் ஐடி கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்து நிஃப்டி ஐடியோட இண்டெக்ஸ். இந்த என்டையர் 10 கம்பெனிஸோட டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து 30,49,986 crores. கிட்டத்தட்ட 46,000லேருந்து இந்த என்டையர் இண்டெக்ஸ் வந்து 20% மேலே ட்ராப் ஆகி இப்போ 35,500ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த என்டையர் செக்டாரோட பிஇ ஆவரேஜ் பிஇ வந்து 26.4. அதாவது இந்த 10 கம்பெனிஸோட ஆவரேஜ் பிஇ தான் வந்து 26.4. இந்த என்டையர் செக்டாரோட ஆவரேஜ் டிவிடெண்ட் ஈல்டும் 2.96ல இருக்கு.
5 இயர்ஸா 12.3% காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 இயர்ஸா 11.5% காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 1 இயர்ல கிட்டத்தட்ட 15.8% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல டைமா என்டர் ஆகுன்னு நம்ம போக போக பார்ப்போம். இந்த நிஃப்டி ஐடி பேஸ்கெட்ல, அதாவது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்ல இருக்கிற 10 கம்பெனிஸ் என்னன்னு பார்த்துரும். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, எல்டிஐ மைண்ட்ரி, டெக் மஹிந்திரா, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கோஃபோர்ஸ் அண்ட் எம்ஃபசிஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஐடியோட 5 இயர் பிஇ சார்ட். இதை வச்சு நம்மளுக்கு நிஃப்டி ஐடி என்டையர் பேஸ்கெட்டே வந்து வேல்யூவேஷன் வைஸ் அண்டர் வேல்யூடா, ஓவர் வேல்யூடா, இல்லை ஃபேர்லி வேல்யூடான்னு பார்ப்போம். நிஃப்டி ஐடியோட மீடியன் பி லாஸ்ட் 5 இயர்ஸா பார்க்கும்போது 28.9ல இருக்கு. இப்போ 26 கிட்ட இருக்கு. ஸோ இது ரொம்ப அண்டர் வேல்யூடுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா வந்து மீடியன் கீழே தான் இருக்கு. ஸோ ஃபேர் வேல்யூக்கும் கொஞ்சம் கீழவே நம்மளுக்கு அட்ராக்டிவா தான் படுது. 10 இயர் பிஇ சார்ட் எடுத்து பார்க்கும்போது நிஃப்டி ஐடி கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் இருக்கு. அதாவது 24.3 பிஇல தான் அவங்க வந்து ஆவரேஜா ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்காங்க 2015லேருந்து நம்ம பார்க்கறது. இப்போ ஹிஸ்டாரிக்கலா 2006லேருந்தே நீங்க பாத்தீங்கன்னா 22 பிஇல தான் ஆவரேஜா ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. கரண்டா 26 பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஓவர் வேல்யூடுன்னு நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. இது வந்து ரெகுலரா எஸ்ஐபி பண்றதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இங்கேருந்து ஃபர்தர் டவுன்ஃபால் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்னுமே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நம்ம சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது இங்கேருந்து ஃபுல் டவுன்ஃபால்லையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு அதோட ரீட்ரேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லாபம் நிறையவே வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து நிஃப்டி ஐடி பேக்கோட ஹிஸ்டாரிக்கல் டிவிடெண்ட் டீல் சார்ட். 2007லேருந்து கரண்ட் இயர் 2025 வரைக்கும் அவங்க ஆவரேஜா 1.8% டிவிடெண்ட் டீல் தான் கொடுத்துருக்காங்க ஆனுவலா. பட் கரண்டா 2.96% கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷன் சைன் தான். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸும் ஆவரேஜா 1.8% கொடுத்துட்டு இருந்த இடத்துல இப்போ 2.96% கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனுக்கான சைன் தான். ஸோ நீங்க இப்போ நிஃப்டி ஐடி பேக்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு டெக்னாலஜியில நிறைய காம்பிடென்சி கிடையாது. இப்போ ஒரு எஃப்எம்சிஜி பிசினஸையோ இல்ல ஃபினான்ஷியல் பேங்கிங் ஆர் நான் பேங்கிங் இல்ல ஃபார்மா கம்பெனிஸ் அனலைஸ் பண்ற அளவுக்கு என்னால டெக்னாலஜி கம்பெனிஸை அனலைஸ் பண்றதுக்கு எனக்கு காம்பிடென்சி கம்மி தான். நீங்களும் இதே மாதிரியான ஒரு இன்வெஸ்டர் தான். உங்களுக்கு எந்த ஐடி கம்பெனி இருக்கிறதுலே சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு தெரியாம, ஆனா உங்களுக்கு ஐடி செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த என்டையர் ஐடி பேஸ்கெட்லயே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க இடிஎஃப் மாதிரியான ஆப்ஷன் சூஸ் பண்றது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஐடிபிஸ் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐடிபிஸ் வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸே வந்து க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ நீங்க ஐடி பேஸ்கெட்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐடிபிஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதுல தான் வந்து இடிஎஃப் வைஸ் மோஸ்ட் லிக்விடிட்டி இருக்கும். உங்களுக்கு ஈஸியா சேல் அண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய மார்க்கெட் லிக்விடிட்டி இருக்கும். இது தவிர நீங்க அதர் ஐடி செக்டர் இடிஎஃப்ஸ்லயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். கோட்டக்கோட ஐடி இடிஎஃப் இருக்கு, ஆதித்யா பிர்லாது இருக்கு, ஆக்சிஸ், மீரே அசெட், எஸ்பிஐ, டிஎஸ்பி, இந்த மாதிரி நிறைய ஏஎம்சிஸ் வந்து அவங்களோட ஐடி பேஸ்கெட்டும் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நிஃப்டி ஐடி பேஸ்கெட்டே க்ளோஸா ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற இடிஎஃப்ஸ். நிஃப்டி ஐடி பேஸ்கெட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல டைம். இது இங்கேருந்து நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இந்த என்டையர் டவுன்ஃபாலை கேப்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க ஃபர்தர் கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு ஃபேர் வேல்யூக்கும் கீழே போய் அண்டர் வேல்யூ ஸ்டேட்ல இருந்தா நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் அது ஒரு நல்ல ஐடியா தான். நான் வந்து ஐடி பேஸ்கெட்ல ஓவராலா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னால இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் இந்த பர்டிகுலர் செக்டர்ல பண்ற அளவுக்கு எனக்கு காம்பிடென்சி கிடையாது. நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல ஐடி பேக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல எந்தெந்த ஸ்பெசிபிக் கம்பெனிஸ்லாம் நீங்க க்ளோஸா வாட்ச் பண்றீங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல எங்க இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.